அலெக்ஸ். பகுதி 4. இக்கதையில் வரும் கதாபாத்திரம் மற்றும் வசனங்கள் அனைத்தும் கற்பனையே. இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கானது அல்ல. பாண்டியன் கார்த்திக்கிடம் சொன்னது போல் காலை முதல் வேளையாக புரொடக்ஷன் ஆபீஸுக்கு சென்று வவுச்சரில் சைன் போடுவதற்கு போனான். அவன் வாங்கிய 20 லட்சத்துக்கு வவுச்சர் தருவாங்கன்னு பார்த்தா அவனுடைய முழு சம்பளமான 80 லட்சத்துக்கும் வவுச்சர் இருந்துச்சு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பாண்டியன் புரொடக்ஷன் மேனேஜர் எங்கே என்று விசாரித்து அவரிடம் போனான். அவரிடம் சென்று, சார், இப்படி 20 லட்சம் தான் நான் வாங்கினேன், ஆனா 80 லட்சத்துக்கு வவுச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னான். அதற்கு புரொடக்ஷன் மேனேஜர் எதுவும் கேள்வி கேட்காமல், சைன் போடு, படம் ரிலீஸ் அப்புறம் உன்னோட மீதி பணத்தை திருப்பி தருவோம், இப்ப வெளியே போ, முகத்தில் அடித்த மாதிரி அவர் கூறினார். பாண்டியன் அந்த அசிங்கத்தோடு வவுச்சர்ல சைன் பண்ணாம வெளியே வந்துட்டான். வெளியே வந்து நிற்கும்போது அவனுடைய மொபைல் ரிங் ஆனது. அதை அட்டன் பண்ணான் பாண்டியன். ஹலோ, நான் சந்தோஷ் பேசுறேன் அப்படின்னு சொல்லுங்க சார் என்றான் பாண்டியன். ஒரு ஹோட்டல் பெயர் சொல்லி அங்கே வந்து எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் சந்தோஷ். பாண்டியன் அந்த ஹோட்டலை நோக்கி ஒரு ஆட்டோவில் சென்றான். ஹோட்டலுக்கு வெளியே நின்று கால் பண்ணினான். ஹலோ சார், நான் வந்துட்டேன் என்று சொன்னான். அதற்கு சந்தோஷ் 325 என்ற ரூமுக்கு வாங்க என்று சொன்னார். பாண்டியனும் லிஃப்ட் ஏறி அந்த ரூம் கதவை தட்டினார். சந்தோஷ் கதவை திறந்தார். உள்ள ஏற்கனவே படத்தோட ஹீரோயின் வந்திருந்தாங்க. ஹீரோ பெயர் விமல், ஹீரோயின் பெயர் கீர்த்தி. அவங்க 2 பேரையும் பாண்டியனுக்கு அறிமுகம் பண்ணாரு டைரக்டர் சந்தோஷ். பாண்டியா, உங்ககிட்ட ஆல்ரெடி நான் கதையெல்லாம் சொல்லிட்டேன். இந்த கதை ஓகே தானே? ஏன்னா உங்ககிட்ட இருந்து 60 நாட்கள் எங்களுக்கு வேணும். இந்த 60 நாளும் நீங்க எங்களோட கேரளாவில் இருக்கணும், ஓகேவா அப்படின்னு சந்தோஷ் கேட்டார். ஓகே தான் சார். என்னைக்கு கேரளா வரணும் சார் அப்படின்னு கேட்டான் பாண்டியன். நீங்க ரெடினா நம்ம நாளைக்கு கூட புறப்படலாம். அதுக்கு முன்னாடி உங்க சேலரியே பேசிடலாம். ஏன்னா நான் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றேன். உங்களுடைய முதல் பட சம்பளம் என்ன என்று விசாரித்தேன். 80 லட்சம் சொன்னாங்க. கண்டிப்பா அந்த படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கு என் வாழ்த்துக்கள். அதனால உங்களோட சேலரி இப்போ 1 கோடி. அட்வான்ஸ் 20 லட்சம் ரூபாய் தரேன். ஓகே தானே பாண்டியா என்றார் சந்தோஷ். பாண்டியனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏனென்றால் நடிச்ச படத்துல 80 லட்சம் சொல்லி 40 லட்சம் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் கை கிடைத்தது 20 லட்சம் தான். ஆனால் நான் நடிச்சதை பார்த்து இவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதுலயும் சேலரி 1 கோடி, அட்வான்ஸ் 20 லட்சம் தராங்க. இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல முதல் படத்துல நடந்தது நினைத்து வருத்தப்படுறதா என்று புரியாமல் நின்றிருந்தான். பாண்டியா, என்னாச்சு, ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க என்று கேட்டார் சந்தோஷ். பாண்டியன், ஒண்ணுமில்ல சார், எனக்கு ஓகேதா என்று அவனுடைய பதிலை கூறிவிட்டான் பாண்டியன். சந்தோஷ் அவருடைய பேகை எடுத்து அதற்குள் இருந்த அக்ரிமெண்ட்டை பாண்டியனிடம் கொடுத்தார். இதை படிச்சு பார்த்து சைன் பண்ணு பாண்டியா என்றார். பாண்டியன் அந்த அக்ரிமெண்ட் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு சைன் போட்டான். சந்தோஷ் அக்ரிமெண்ட் வாங்கிட்டு 20 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அது வாங்கிக்கிட்ட பாண்டியன், நாளைக்கு எப்போ வரணும் சார், எங்க வரணும் என்று கேட்க, பாண்டியா, நாளைக்கு நீங்க இந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க பாண்டியா, நீங்களும் நானும் கிளம்பிடலாம். ஓகே சார் என்று சொல்லிவிட்டு ஹீரோ விமல் மற்றும் ஹீரோயின் கீர்த்தியிடமும் சொல்லிவிட்டு கிளம்பினான் பாண்டியன். விமல் டைரக்டர் சந்தோஷிடம், இந்த பையன் இந்த கதைக்கு கரெக்டா வருவானா சார் என்று கேட்க, கண்டிப்பா கரெக்டா வருவான், ஏன்னா நான் இவன் நடிச்சதை நேர்ல பார்த்திருக்கேன், எனக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்கு என்று சந்தோஷ் சொன்னார். பாண்டியன் புரொடக்ஷன் ஆபீஸ்ல நடந்த விஷயத்தையும் சந்தோஷ் கிட்ட பேசிய எல்லா விஷயத்தையும் ஒன்னு விடாம கார்த்திக்கிடம் கூறினான். பாண்டியா, நம்ம புரொடக்ஷன் ஆபீஸ்ல நடந்ததை பத்தி நினைத்து கவலைப்படாத. இப்போ உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, நீ அங்க போய் உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணி பாண்டியனை கேரளாவுக்கு அனுப்பி வைத்தான் கார்த்திக். கேரளாவுக்கு சென்ற பாண்டியன் தன் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி கேரள மொழியிலேயே மேலும் 2 படங்கள் நடிக்க ஆரம்பித்து விட்டான். அவன் நடித்த முதல் தமிழ் படம் வெளியாகி பிளாக் பஸ்டர் வசூலை பெற்றது. இதனால் தமிழில் மீண்டும் பல படங்களுக்கு புக் செய்தார்கள். அவன் கேரளா படங்களை 3ஐயும் முடித்துவிட்டு தமிழில் படங்களை நடித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு கிடைத்த படத்தின் அட்வான்ஸ் வைத்து சில பல உதவிகளை செய்து கொண்டிருந்தான். கடந்த 8 மாதத்திலேயே 14 படங்கள் நடித்து முடித்து விட்டான். அவனுடைய 15வது படம் அவனை அறிமுகப்படுத்திய கார்த்திக் எடுத்துக் கொண்டிருந்த படம். அந்த படத்தில் செகண்ட் ஹீரோவாக நடித்துக் கொண்டிருந்தான் பாண்டியன். கார்த்திக் பாண்டியனுக்கு முதல் படத்தில் கதை சொல்லித் தருவது போல் இந்த படத்திலும் கதையை கூறிக்கொண்டிருந்தான். அந்த படத்தில் செகண்ட் ஹீரோயினுக்கு கம்பு சுத்துற ட்ரைனிங் போயிட்டு இருந்தது. என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அந்த பொண்ணுக்கு கம்பு சுத்த வரவே இல்லை. இதை பார்த்து கொண்டிருந்த பாண்டியன் அந்த ட்ரைனிங் நடக்கும் இடத்துக்கு சென்றான். பாண்டியன் சில டிப்ஸ் கொடுத்து, இப்படி சுத்துங்க, இப்ப வரும் என்றான். அதே மாதிரி அந்த பொண்ணு சுத்த வந்துருச்சு, இப்ப சுற்றுவது எப்படி என்று உங்களுக்கு தெரிந்திருச்சு, இதை கொஞ்சம் வேகமா சுத்துங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் பாண்டியன். ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்த ஒரு ஆள் ஃபைட் மாஸ்டரோட ஆளு. அவர் போய் நடந்த விஷயத்த சொல்லவும் மாஸ்டர் கொஞ்சம் கோபமாயிட்டாரு. பாண்டியா, நீங்க நடிக்க வந்தீங்கன்னா நடிக்க மட்டும் பாருங்க, ட்ரைனிங் எல்லாம் நாங்க கொடுத்துக்கிறோம், ஓகே என்றார் ஃபைட் மாஸ்டர் ரஞ்சித். எனக்கு கொஞ்சம் சிலம்பம் தெரியும், அதனால டிப்ஸ் தான் கொடுத்தேன் மாஸ்டர், ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கல, தப்பா எடுத்துக்காதீங்க என்றான் பாண்டியன். இங்க பாருங்கடா, சாருக்கு கொஞ்சம் சிலம்பம் தெரியுமாமா சார், அப்ப எங்க பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் போடுங்களேன் பார்க்கலாம் என்று நக்கலாக கூறினார் ஃபைட் மாஸ்டர் ரஞ்சித். அடிச்சா ஓனாம இருப்பாங்கன்னா வர சொல்லுங்க, கொடுக்கறேன் ட்ரைனிங் என்று மாசாக சொன்னான் பாண்டியன். இது கேட்ட ரஞ்சித் கோபத்தின் உச்சிக்கே போயிட்டாரு. டே சிவா, நீ யாருன்னு இந்த புது பையனுக்கு காட்டு என்றார். சிவா தன்னுடைய சிலம்ப கம்பை எடுத்து அனல் பறக்க சுத்தினான்.
பாண்டியன் தானும் தன் பங்கு சிலம்பக்கம்பை எடுத்து காற்று கூட உள்ள வர முடியாத அளவுக்கு கம்பி சுழற்றினான். இருவரும் சண்டையிட தயாராக இருந்தார்கள். சிவா கம்பை சுழற்றி பாண்டியனை அடிக்க வர பாண்டியன் தன் சிலம்ப கம்பால் தடுத்து அவனை பார்த்து சின்னதா சிரிச்சான். இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமல் சிவா முழிக்க, தடுத்த கம்பை சட்டென்று உருவி ஒரு சுழற்றி சிவாவை அடிக்க சிவா தன்னுடைய சிலம்ப கம்பை வைத்து தடுத்தான். ஆனால் அவன் தடுத்த சிலம்ப கம்பை உடைத்து கீழே விழ வைத்தான் பாண்டியன். வேடிக்கை பார்த்த அனைவரும் திகைப்பில் நிற்க பாண்டியன் ஃபைட் மாஸ்டரை பார்த்தான். ஃபைட் மாஸ்டர் அவனை முறைக்க பாண்டியன் சின்ன சிரிப்பை சிரித்துவிட்டு அங்கே இருந்து நகர்ந்தான். ஃபைட் மாஸ்டருக்கும் பாண்டியனுக்கும் அப்பப்போ ஒரு உரசல் போய்க் கொண்டிருந்தன. இருந்தாலும் படம் முழு வீச்சில் தயாரித்துக் கொண்டிருந்தன. இதற்கு இடையில் பாண்டியன் நடித்த சில படங்களுக்கு முழு தொகை வரவே இல்லை. ஆகையால் அவன் நடிகர் சங்க தலைவரிடம் மனு கொடுத்தான். நடிகர் சங்கம் இவனுடைய மனுவை ஏற்கவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு சம்பள பாக்கிய பத்தி நீங்க புரொடக்ஷன் சங்கத்தின் ஆபீஸுக்கு தான் சொல்ல வேண்டும். ஆனா கண்டிப்பா எங்க சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. இந்த மனுவை நீங்க அங்க போய் கொடுங்க என்று சொன்னார்கள். பாண்டியன் மனுவை எடுத்துக்கொண்டு புரொடக்ஷன் சங்கத்தின் ஆபீஸுக்கு சென்றான். தலைவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, வர ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாமல் பாண்டியன் அங்கிருந்து புறப்பட்டான். இந்த செய்திகள் எல்லாம் பாண்டியனுக்கு பணம் தர வேண்டிய ப்ரொடியூசர்களுக்கெல்லாம் தெரிய வந்தது. அந்த ப்ரொடியூசர்கள் எல்லாம் கூடி பேசினார்கள். தலைவர் சும்மாவே நம்ம மேல கோபத்தில் இருக்காரு, இந்த விஷயம் மட்டும் தலைவர் காதுக்கு போச்சுன்னா நம்மள உண்டில்லன்னு பண்ணிடுவாரு. அதனால பாண்டியனுக்கு மொத்தம் எவ்வளவு அமௌண்ட் தரணும் அப்படின்னு கேட்க, ஒவ்வொரு ப்ரொடியூசர் தான் தர வேண்டிய பணத்தை சொல்ல ஒருவர் மொத்தமா டோட்டல் போட ஒரு 8 கோடி தர வேண்டியிருக்கு, ஒரு 8 கோடி வாங்கிக்கோ அப்படின்னு பாண்டியன் கிட்ட பேசி சம்மதிக்க வைத்து விடுவோம் என்று பேசி முடிந்தனர். அடுத்த நாள் காலையில் பாண்டியனுக்கு போன் வந்தது. அதை எடுத்து பேசினான். ஹலோ, நாங்க ப்ரொடியூசர் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை மொத்தமாக செட்டில் பண்ணலாம்னு பேசியிருக்காங்க. இதற்காக ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. உங்களை இந்த ஹோட்டலுக்கு வர சொன்னார்கள். ரூம் நம்பர் 237. அங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகையால் நீங்க அங்க போய் அவர்களை சந்திங்க என்று கூறினார்கள். பாண்டியன் ஒரு வழியாக உழைத்த பணம் கைக்கு வருது பா என்று சந்தோஷப்பட்டான். ஹோட்டலுக்கு சென்று 237 கதவை தட்டினான். கதவு திறந்துதான் இருக்கிறது. உள்ள வாங்க ஒரு குரல் சொன்னது. பாண்டியன் உள்ள சென்றான். அவனுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. ஏனென்றால் அவனுக்கு பணம் தர வேண்டிய அனைத்து ப்ரொடியூசர்களும் அந்த ரூமில் இருந்தார்கள். பாண்டியன் உள்ள சென்ற அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை வைத்தான். ப்ரொடியூசர் ஒருவர் வா வா வந்து உட்கார் அப்படின்னு சொன்னார். பாண்டியன் உட்கார ப்ரொடியூசர்களில் ஒருவர் பாண்டியனிடம் பேச ஆரம்பித்தான். இங்க பார் பாண்டியா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். உனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணம் 13 கோடி. இப்ப நாங்க எல்லாரும் உனக்காக கொடுக்க போற பணம் 8 கோடி. இதை வாங்கிட்டு எல்லாரோட வவுச்சர்லையும் சைன் பண்ணி கொடுத்துரு. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். பாண்டியனுக்கு சுருக்கென்று கோபம் வர அதை கொஞ்சம் பொறுத்து கொண்டு பேச ஆரம்பித்தான். ஆல்ரெடி அக்ரிமெண்ட்ல போட்டு அமௌண்ட் வேற நீங்க தரேன்னு சொன்னது மொத்தமா ஒரு 11 கோடி இருக்கும். இப்ப என்னன்னா அதுலயும் கம்மி பண்ணி ஒரு 8 கோடி தரேன்னு சொன்னா இது என்ன நியாயம்? நான் நடிச்ச படங்கள் எல்லாமே வசூல் ரீதியாக சரியான ஹிட். அப்ப எனக்கு மட்டும் படம் கொடுக்கறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்டான். ப்ரொடியூசர்களில் ஒருவர், என்ன பாண்டியா, 4 படம் உன் கையில இருக்கிறனால திமுறா பேசுறியா? ஒழுங்கு மரியாதையா கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு இல்லனா வெளியே போடா அப்படின்னு பாண்டியனை மிக மோசமாக அசிங்கப்படுத்தினார். சட்டென்று கோபம் தலைக்கு ஏறியது. இதற்கான பதில் இவர்களிடமிருந்து முழு பணத்தையும் வாங்குவதுதான் என்று அவனுக்குள்ளே முடிவெடுத்துவிட்டு சட்டென்று அறையை விட்டு வெளியேறிவிட்டான் பாண்டியன். போனா போகட்டும் சார், அதுக்குன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னமோ பாயிண்டா பேசுறோம்னு நினைப்பா. அவனுக்கு நடிகர் சங்கத்துக்கு போன் பண்ணி சொல்லுங்க, மெம்பர் கார்டெல்லாம் போடக்கூடாதுன்னு. அது வேற கிடைச்சிச்சுன்னா நமக்கு தான் ரொம்ப தலைவலி. பாண்டியன் நடிகர் சங்கத்திடமிருந்து தன்னுடைய மெம்பர் கார்டை வாங்கினாரா, ப்ரொடியூசர்களிடமிருந்து முழு பணத்தையும் பெற்றாரா என்பதை அடுத்த பகுதியில் காண்போம். இந்த கதை தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேப்பர் டப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.